ஆனா உங்க ரூம்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அர்ஜுனுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி பண்றீங்க பவித்ராவை? அலுமூஞ்சி பவியை மாத்துங்க. டைம்ஸ் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படியா பவியை ஏமாத்துவீங்க? பாவம் பவி. பவி பாவமா? லவ் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். லவ் இல்லாதவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாமல் ஒரு விஷயம் பார்த்தா அது கிரிஞ்சாக தான் தெரியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்பெல்லாம். வயதுக்கு மீறிய ஒரு பேச்சு இருந்துச்சு. கமெண்ட் அடிச்சாங்க அப்போ, வயதுக்கு மீறி பேசுறா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பக்குவத்தை கையாளுறா. ஆனால் இவளும் ஒரு நாள் அதே பழைய குட்டி பவித்ராவும் மாறுவான். இப்ப என்னன்னா யோசிச்சு பார்த்தா, பாப்பாவோட அறியாத வயதிலேயே நீங்க அவளை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த குழந்தைக்கு ஒருவேளை அப்படி இருந்தால் எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் நான் வந்து பவித்ராவில் வந்து அந்த குழந்தைய நாங்க பார்த்தோம். சீரியல்ல நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இப்போதையும் போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆள் கூட உனக்கு அப்பா யாரும் வரல. இது வந்து கேட்டுக்கிறேன். என் தங்கச்சி 2 பேரும் எப்படி இருக்காங்க? பவித்ரா செட் விசிட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து அர்ஜுனோட ரூம். ஸோ அர்ஜுன் கிட்ட நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு கேட்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து அவரோட ரூமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாமே கேட்டு போகலாம். ஓகேவா? ஹாய் அர்ஜுன் அண்ட் பவித்ரா, உங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. ஆனா உங்க ரூம்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க? பவித்ராக்கு என்ன வேலை எடுக்கறாங்க? ஸோ இதான் உங்களோட ரெஸ்டிங் அண்ட் சில்லிங் ஸ்பாட்டா செட்ல? எஸ். அர்ஜுன் யாரு ஃபர்ஸ்ட்? அர்ஜுனுக்கு என்னதான் பிரச்சனை? அது நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். உங்களுக்கே தெரியல அர்ஜுன் மேல என்ன பிரச்சனை? அர்ஜுன் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கே அந்த டவுட் இருக்கு. ஸோ கமெண்ட்ஸும் அப்படிதான் வருது நம்ம பார்க்கும்போது. ஓ, நீங்களும் பார்த்துருக்கீங்க? அந்த டவுட் எனக்கே இருக்கு. ஓகே. ஸோ நம்ம போக டைரக்டரை கேட்டால் தான் நமக்கு தெரிய வரும். எஸ், பவித்ரா மேலே நிறைய அனுதாபங்கள்லாம் வருது. பாவம் பவித்ரா, ஏன் இப்படி பண்ணுறீங்க பவித்ராவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பவித்ராவை குடும்பப்படுத்துறது அர்ஜுன் தான். ஆமாம், ரொம்ப பாவம் பவித்ரா. அழு வச்சுட்டே இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன் பார்க்கறதுக்காக இன்னொரு ஸ்பாட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வெளியே ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் இருந்தது. போலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பவிக்கு. ப்ளீஸ் அலுமூஞ்சி பவியை மாற்றுங்க, போல்டான பவியை காட்டுங்க. ஆக்சுவலி சம்டைம்ஸ் எனக்கு கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே அழுக வச்சுட்டே இருக்காங்க. பட் இட் இஸ் நீடட். அவங்க சிச்சுவேஷன், பவித்ராவோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஸோ ஷி ஹாவ் டு. அர்ஜுன் நல்லவனா கெட்டவனா? இல்லை, அந்த டவுட் எனக்கே இருக்கு. உங்களுக்கே இருக்கு? நான் நல்லவன் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நான் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுனை மாற்றுங்க, இந்த அர்ஜுன் எப்படி பண்ணுறான், பவி ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஸோ ஒருவேளை நம்ம அப்படி போர்ட்ரே ஆகிறோமோ, நெகட்டிவாக ஆகிறோமோ, அந்த ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. பட் போக போக மாறும்னு நினைக்கிறேன். இப்படியா பவியை ஏமாத்துவீங்க? பாவம் பவி. பவி ஏமாத்தலைங்க, அவங்க தான் என்ன ஏமாத்துற மாதிரி இருக்கு. பவி தான். என்ன வரையற லவ் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். லவ்னு லவ் இல்லாதவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாமல் ஒரு விஷயம் பார்த்தா அது கிரிஞ்சாக தான் தெரியும். ஓகேவா? அந்த பஸ்ல இருக்க அந்த ப்ரொபோசல் சீன் என்னை பொறுத்த வரைக்கும் இதயங்கிறது நமக்கு பிடிச்சவங்கள டக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்காகவே மட்டும் துடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். நானும் எத்தனையோ பொண்ணை பார்த்துருக்கேன். ஐ லவ் யூ சொல்ல கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஓ, ஐ லவ் யூல சொல்லியிருக்காங்களா? லவ்வை சொல்ல வைக்கப்படுறவன் வாழவே வைக்கப்படுறான்னு அர்த்தங்க. பயங்கர பாஸ். கியூட் நல்லா இருந்தது. சார், இவ்வளோ நேரம் வந்து இவங்க 2 பேர்கிட்ட பேசினதுல அதிகமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டேரக்டர் தான் முடிவு வைக்கணும். எப்போ அவங்க 2 பேர் லவ் ட்ராக்லாம் நிறைய கொடுப்பீங்க? மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஷெட்யூலே நாங்கள் எடுத்துட்டோம். டெலிகாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் தொடங்கும்னு நம்புகிறேன். இப்போ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிற ரிப்போர்ட் பிரகாரம் கொஞ்சம் காரசாரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு லவ் ட்ராக்கு வேணும்னு தான் நாங்கள் அவசரமாக லவ் ட்ராக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம எடுத்துக்கிட்ட போதே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னாங்க, ஒரு அர்ஜுன் பவித்ரா சின்ன வயசுலேருந்து பயங்கர மோதலோட தொடங்கினது. அதுக்கப்புறம் ஒரு அப்போ சூப்பர் நட்பு. அப்படி ஒரு நட்பை பார்க்க முடியாதவங்களும் ஒரு நட்பு இருந்துச்சு. பிரியும் போது அப்படி ஒரு பிரிவு ஏற்படுத்தினோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, திரும்பி வரும்போது கன்ஃபார்மாக அவங்க சேர்ந்துருவாங்கிறது ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாக இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். எங்கடா சேராமல் போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு கொடுத்து சேர்த்தணுங்கிற அடிப்படையில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் எந்த குறையில்லை. இப்போ ஆடியன்ஸ் வந்து இன்னும் கூட சீக்கிரமாக வந்துருங்க, சீக்கிரமாக லவ் பண்ணுனாங்க. அதையும் கண்டிப்பாக பண்ணிடலாம். ஆனால் பவித்ராவுக்கு வந்து நிறைய அனுதாபங்கள்லாம் வந்துட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க பவித்ராவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது யார் வந்து கரெக்டாக கேட்டால், தட்டி கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பவித்ராவே கேட்டவன் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன வயசில் வந்து அவளை வந்து நம்ம போல்டாகவே காமிச்சிருக்கோம். வயதுக்கு மீறிய ஒரு பேச்சு இருந்துச்சு. அதை ரசித்தாங்க. அதை ரசிக்கிற மாதிரி பண்ணணும்னு நினச்சோம். சிலர் கமெண்ட் அடித்தாங்க அப்போது, வயதுக்கு மீறி பேசுகிறா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அது பற்றி கவலைப்படாமல் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணோம். இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அந்த தன்மை மாறிப்போச்சே அப்படிங்கிற கேள்வி வந்துட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே பதில், சில நேரங்களில் வளர வளர பக்குவம் வரும். கொஞ்சம் பக்குவத்தை கையாளுறா. ஆனால் இவளும் ஒரு நாள் அதே பழைய குட்டி பவித்ராவும் மாறுவாள். அதுதான் வேணும் எங்களுக்கு. கண்டிப்பாக மாறும். ஏன்னா அது மாறத்தான் செய்யும்.
அதுக்கு நீங்கள் உள்ளே வந்து நின்று தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கலாம். ஏன்னால் இப்போ நான் கடைசியாக ஸ்டார்ட் பண்ண சீன் அதுதான் சவால். அந்த சவுண்டுக்கு அதிகமாக தான் கேட்டுச்சு. அதான் அத்தைக்கும் பவிக்கும் ஃபுல் ஸ்ட்ராங்காக ஒரு சவால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அண்ட் நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா பவிக்காக? ஆமாங்க, பண்ணிடலாமா இப்போ? தாராளம் பண்ணிடலாங்க. சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தாடியெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கேன். 115 எபிசோடு கடந்து போயிருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ உங்களுடைய பொண்ணு குழந்தை பருவத்திலிருந்து தாண்டி குமரி பருவத்தை அடைஞ்சிட்டா. ஆமாம். இப்போ என்னன்னா யோசிச்சு பார்த்தா, பாப்பாவோட அறியாத வயதிலேயே நீங்கள் அவளை அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்க. இருந்த வரைக்கும் தாய் இல்லை, நீங்களே தாயாகவும் இருந்து அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குனீங்க இல்லையா? இப்போ இந்த தருணத்தில் குமரியான அந்த பருவத்தில் நீங்கள் இருந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? ஆமாம், ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை பிறந்துட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். எப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்க குழந்தைங்களாம்? ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. குட்டி பவித்ரா, இப்போ வளர்ந்த பவித்ராவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கம் சார். நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். அற்புதமான ஒரு கேரக்டர். எனக்கு இவ்வளவு பெரிய மகள் இருக்கிறது நினைச்சு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்களம். நல்லா பண்ணுங்க. ஏன்னா அவ சின்ன வயசுல அவ்வளவு சுத்தியாவும் அவ்வளவு எனர்ஜியாவும் இருந்த குழந்தைவ. அதை கண்டிப்பா டைரக்டர் உங்ககிட்ட அப்படியே மடைமாற்றம் செய்திருப்பாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவரு பிடிக்கவே மாட்டாரு. அத கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து என்ன எடுக்கணுமோ எடுத்துருவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இயக்குனர் ஒரு கேள்வி கேட்டாரு, முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, நான் ஒரு முதல்ல ஒரு குழந்தை கேட்கும்போது என்னுடைய அம்மாவா என் குழந்தை வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இப்ப என் குழந்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போன என் மனைவியே மறுபடியும் எனக்கு குழந்தையா இருக்கா, எல்லாமா இருக்கிற ஒருத்தியா தான் இருக்காங்கிற ஃபீல் தான் எனக்கு. கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஸ்கிரீன்ல நான் இருந்திருந்தேன்னா அந்த ஃபீலோட தான் நான் உங்களை வச்சிருப்பேன். ஏன்னா அம்மா உருவத்திலையும் மனைவி உருவத்திலையும் பாதி பாதியா சேர்ந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை கிடைச்சிருக்கான்னு. என் துணையா இல்லாத இடத்தையும் சரி குழந்தையா தான் உங்களை நான் பார்த்தேன். அதுதான் நல்லா பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. நல்ல வரவேற்பு இருக்கு எல்லா இடத்தையும். சார், பிஹைண்ட் இட்ஸ் டீம்ல இருந்து தான் வந்திருக்கோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது நிறைய சோஷியல் மீடியால பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்களே, கப்பிள் கோல்ஸ், ஃபாதர் கோல்ஸ்லாம் பார்க்க முடியுது. முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியாவும் காதலோடும் வாழ்ந்துடணும் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அண்ட் பவித்ரா சீரியல் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் சார்? எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு தெரியாது, எனக்கு ஒரு பெண் குழந்தைக்கு அப்பாவா நடிக்க சொல்லும் போது மனைவி எனக்கு ஒரு வாரிசை சுமக்கும் போது அது பெண் குழந்தைய இருக்கணும்னு நாங்க அப்பெல்லாம் எங்களுக்கு ஜென்ரல் தெரியாது. அதனால இருக்கணும்னு நான் வேடிக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை அப்படி இருந்தால் எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் நான் பவித்ராவில அந்த குழந்தைய நாங்க பார்த்தோம். என் மகளை இப்படிதான் வளர்க்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் துணிச்சலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதே மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. ஒரு ஒத்திகை பார்க்கறது இருந்துச்சு என் வாழ்க்கைக்கு. ரொம்ப அதுக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டியது இயக்குனருக்கு தான். நிச்சயமா ரொம்ப நெருக்கமான ஒரு கதாபாத்திரம் இல்லையா? அப்போ இப்ப சீரியல்ல நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இப்ப என் பொண்ணுகிட்ட பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, டைரக்டர் சாருக்கு அவ பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் வீட்ல என்ன சார் சொன்னாங்க உங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு பவித்ரா சீரியல்ல? மேம் என்ன சொன்னாங்க? அது அவங்க எனக்கு பாத்துருக்காங்க. அது இயக்குனர் என்ன சொன்னாரு நீங்க தான் கேட்கணும் அவர்கிட்ட. அந்த கதாபாத்திரத்துக்கு எத்தனை பேர் இருக்கும்போது என்ன போய் தூக்கி போட்டாரு ஏன்னு கேட்க நீங்க அவர்கிட்ட. நான் கண்டிப்பா கேக்குறேன் சார், கண்டிப்பா. என்னன்னா அதுல ரொம்ப வழக்கமா ஒரு கேரக்டரா இல்லாம ஒரு டிஃபரெண்டான கேரக்டர். எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் காதல் இருந்தாலும் தண்ணீர் இருந்தாலும் அதை அப்பட்டமா வெளிப்படுத்த முடியாம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற ஒரு கேரக்டர். அது ரொம்ப சிரமம். ஆனால் அதை சரியா பண்ணனா இல்லையாங்கிறது எனக்கு இந்த வரைக்கும் டவுட்டா தான் இருக்கு. ஆனா பார்த்தவங்களாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது சூப்பரா பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. தேங்க்யூ.
தேங்க்யூ சார். அண்ட் முக்கியமாக இன்னொரு கேரக்டர் இருக்காரு அர்ஜுன்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க பொண்ணை வந்து ரொம்ப அழ வைக்கிறாரு. அவர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்களேன். என் பொண்ணை வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு வார்னிங் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருவா உங்ககிட்ட. அவர் கொஞ்சம் முகம் காமிக்க சொல்லுங்க. மாப்பிள்ளை சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சார் பொண்ணு அம்மா இல்லாம பொத்தி பொத்தி வளர்த்துருக்கோம் சார், பாத்துங்க சார். கண்டிப்பாக சார். ஏன்னா அவன் வந்து அம்மா பாசத்தை விட அப்பா பாசத்துல வளர்ந்த பொண்ணு. உங்களையும் அப்பா ஸ்தானத்துல தான் வச்சு பாப்பா. அதனால வேண்டி நீங்க கொஞ்சம் 1 கிலோ பாசம் கொடுத்தீங்கன்னா அவர் 100 கிலோ பாசம் கொடுப்பா. அப்பேற்பட்ட பொண்ணு. அதே நேரத்துல நீங்க 1 கிலோ கோபம் கொடுத்தீங்கன்னா 2 கிலோ கோபம் கொடுப்பா. அப்பேற்பட்ட பொண்ணு அவன். கண்டிப்பாக சார். அதான் வளர்த்து கொடுத்துருக்கோம் போயிட்டு. நன்றி நன்றி இயக்குனர். அப்ப எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்திட்டீங்க, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையுமே. ஆமாம். பெரிய நோட்டுக்கு நன்றி. குட்டி பௌத்ரா உங்களை பார்க்க அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, வந்திருக்காளா? ஆமாம். அதே போல் குட்டி அர்ஜுனும் எதிர வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பண்ணிடுவாங்க. டேய் ஹலோ சாமி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு ஆள் கூட உனக்கு அப்பா யாரும் வரல. இரு வந்து கேட்டுக்கிறேன். என் தங்கச்சி 2 பேரும் எப்படி இருக்காங்க? அழகா இருக்காளுங்க. அப்புறம் வந்து உன் இடத்துல இன்னொருத்தவங்க வந்திருக்காங்களே, உங்களை உன்ன மாதிரி நடிக்கிறாங்களா? சர்டிஃபிகேட் கூட நல்லா நடிக்கிறாங்க. நல்லா நடிக்கிறாங்க. பாஸ் மாதிரி கொடுக்கலாமா? கொடுத்தலாம். சார் ஓகே சார். ஓகே சார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹாய் அர்ஜுன். ஹாய், வாழ்த்துக்கள். ஹாய், தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. எல்லாருமே எனர்ஜியா இருக்கீங்க. நல்லா பண்ணுங்க. விரைவில் நேர்ல வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே Thank- ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. சார் எங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சது. அதாவது அவங்களோட ஆக்ஷன் பிளாக் வரும், இதுக்கப்புறம் அண்ட் லவ் சீன்ஸும் வரும், அண்ட் முக்கியமாக அப்பா வந்து ஒரு வார்னிங்லாம் கொடுத்துட்டாரு. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. என் மக்களும் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, இன்னும் நிறையா. okay. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய எதிர்பார்க்குறவங்க கிட்ட. கண்டிப்பாக சிறப்பாக பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதை கண்டிப்பாக நிறைவாக செய்வோங்கிற நம்பிக்கை இருக்குது. வணக்கம், நன்றி. ஓகே, ஸோ இப்போ வந்து செட்டில் வந்து ஒவ்வொருத்தரையாக மீட் பண்ணி பேச போகிறோம். உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு நிறைய கேள்விகள் கேட்கணும். ஏன் சார் அர்ஜுன் இப்படி வளர்த்துருக்கீங்க? மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்களா இந்த கேள்வி உங்ககிட்ட? அர்ஜுனை நாங்கள் வளர்க்கவே இல்லை, அவங்க பாட்டி வளர்த்தாங்க. அமெரிக்கா ஃபாரின் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. உங்கள் பையன் அதாவது இப்படி விட்டு கொடுத்து கல்ச்சர் பேசுகிறேன். அப்படி மாற்றிருக்கு. பாவம்ல பவி. பவி பாவமா? ஆனால் அர்ச்சனாவும் உங்களை யாராவது பார்த்துருக்காங்களா? இப்போ பார்க்குறப்ப உங்களை வந்து ரியலாக பார்க்காம இவங்க அர்ச்சனா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த ஒரு மூடோடே இருந்திருக்காங்களா? சில டைம் வந்து கமெண்ட்ஸே நிறைய பார்க்குறீங்க, திட்டலாம் செய்கிறாங்க. ஸோ அர்ச்சனாவாக தான் ஏதாவது ஹர்ட் ஆன கமெண்ட் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை, கிடையாது. எல்லாமே சில் தான். ஓகே, அந்த கேரக்டருக்கான ரெகக்னேஷனாக எடுத்துக்கலாம் அதை. கண்டிப்பா. என்ன வந்து பல சிபாரிசுகள் வந்திருக்கு. இவர் வந்து பாடினா அப்படியே வந்து செட்லேயே தேன் வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட சொல்லி பாட்டு கேட்போம். கண்கள் இருக்கும் காரணம் என்ன? என்னை நானே கேட்டேனே. உனது அழகை காணத்தானே கண்கள் வாழுதே. மரண நேரத்தில் உன் மடியின் ஓரத்தில் இடமும் கிடைத்தால் இறந்தும் வாழுவே. சூப்பரா பாடுறீங்க நிஜமா. தேங்க்யூ. இப்போ லைஃப் பிஃபோர் பவித்ரா அண்ட் ஆஃப்டர் பவித்ரான்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல உங்க லைஃப்ல? கேரக்டர் லைக் வாய்ப்புக்காக நம்ம ட்ரை பண்ணினே இருந்தோம். ஆஃப்டர் பவித்ரா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க டேரக்டர் பிரியன் சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் செட் வைஸ் கோ ஆர்டிஸ்ட் ஹீரோ அர்ஜுனும் சரி, ஹீரோயின் பவித்ராவும் சரி, அவங்க கூட தான் நம்ம ட்ராக் எப்பவுமே வரும். மக்கள் வந்து நந்துவை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? இது ரொம்ப ஃபன்னான கேரக்டர். எங்கே பார்த்தீங்கன்னா கையை பார்த்தீங்கன்னா தெரியும், கை ஃபுல்லாக கயிறாக இருக்கும். எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்காக ஒரு சாமியாக வேண்டி கட்டியிருப்பேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்படி கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும், போராடிட்டு தான் வரும். சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே அடித்து ஃபினான்ஷியலாகவும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டம், அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இப்போ ஓகே, ஓரளவுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. ஒரு 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 மாதிரி லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. இதனால வந்து எல்லாரும் உங்களை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சீரியல் இல்லையா? நீங்கள் எல்லாம் சீரியல் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க? ரொம்பவே மிஸ் பண்ணோம். அப்படியா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து. இப்போ எப்படி இருக்கு வந்து பார்க்குறப்ப திருப்பி? சேஞ்சஸ் நிறைய இல்லை, சேமாக தான் இருக்குது. எஸ், இப்போ நந்து வந்து வளர்ந்துட்டார்ல, அவர் எப்படி பண்ணிட்டுருக்காரு? செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ உங்களோட சீனியர் வெர்ஷன் இருக்காங்கல்ல அர்ச்சனா, அவங்க எப்படி இருக்காங்க?
சூப்பராக இருக்காங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கீங்க. எனக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஓகே, அடுத்து பவித்ரா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செட்டு. சரி, செட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத நாள்னா என்ன? நானும் பாட்டியும் saree கட்டின நாள், அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீனு. பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா சாய் தீக்ஷனான்னு. அவள் என்கிட்ட வந்து அப்பப்போ கேட்பா, ஏய் நீ எப்படி இதெல்லாம் பண்ணுற, உனக்கு அதுலலாம் போகிறதுக்கு பயமாக இருக்காதாடி, அப்படி இப்படிலாம் கேட்பா. ஸ்டார்டிங்கில் பயந்தீங்களா உள்ளே வரப்ப செட்டுக்குள்ளே வர? ஆமாம், எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்போல்லாம். இப்போல்லாம் ரொம்ப பிடிச்சி நடிக்கிறது. அர்ஜுன்கிட்ட போகலாமா? இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பயங்கரமாக க்ரியேட் ஆகிருப்பீங்கல்ல, எப்படி இருக்கு? டிடி மனோக்கு வந்து எக்ஸாம் இருக்கு, அவங்களால வர முடியல. இவங்க 2 பேர் கூட நாங்கள் ஜாலியாக நிறையா விளாடுவோம். மேலே ஃபுட்பால் இருக்கும், அங்கே அதை நைஸாக எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பாட்டுக்கு நைஸாக அப்போ யாருக்கும் தெரியாமல் பண்ணிருந்தீங்க அதை இவ்வளோ நாள்? நைஸாக போய் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எல்லோரும் விளையாண்டுருப்போம். எல்லோரும் நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் தான் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க சீரியல். நீங்கள் வந்து சொல்லணும் என் சீரியல் பாருங்க. சில பேர் சொன்னாங்க நல்லா இருக்குன்ட்டு, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்லலை. ஓகே, என்ன ஏம் இருக்குது? இந்த ஆக்டர் தான், ஆக்டர் தான், சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட், ரெண்டுமே ஆக்டர் கம் சயின்டிஸ்ட். ஏன் வந்து டாக்டர், ஆக்டர், மிலிட்ரி, ஆர்மி. எதனால் அப்படி தோணுச்சு? பேர் வாங்கினா நல்லா பேர் வாங்கணும். அமரன் படம் பார்த்து தான் எனக்கே வந்து இந்த தாட்டே வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ பவித்ரா செட்டில் இருக்க ரொம்ப சீனியர்ஸ் கிட்ட தான் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் டீமாக எங்களோட செட்டுக்கு வந்ததுக்கு. இது ரொம்ப ஜாலியான ஒரு செட், எப்போவுமே நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம். ரசியா ஜோதி கேரக்டர். இதில் வந்து முரளிங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க ஜோதிங்கிற கேரக்டர் என்னோடய ஒய்ஃப் கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்க அண்ணன் கேரக்டர் இவர் கிருஷ்ணா, அந்த கேரக்டர் அவங்க ஒய்ஃப் கேரக்டர் அவங்க பண்ணுறாங்க. சார் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி கேள்விகள்லாம் கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? கேட்டிருந்தீங்க. எஸ், இதில் இங்கே தான் இருந்தார். ஏன் சார் அர்ஜுன் இப்படி வளர்த்துருக்கீங்க அப்படின்ற மக்களுடைய கேள்வியெல்லாம் நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஃபஸ்ட்டு எங்களுக்கு கமெண்ட் படிக்கிறது தான் வேலையாக இருக்கும். ஏன்னா ஆமாம், ஏன்னா நல்ல பாசிட்டிவ் ரோல் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காது. இப்போ எங்களை மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் வரும். அது இப்போ ரீசெண்டாலாம் ரொம்ப மோசமாக மட்டமாக வந்துட்டுருக்கு. இவளெல்லாம் அடிக்கணும், என்னென்ன லாங்குவேஜோ எல்லாம் யூஸ் பண்ணி எங்கள் 2 பேரையும் நல்ல மாதிரியாக வச்சு பண்ணுறாங்க. பட் என்னென்னா ஓகே, ஒரு டைமில் நம்ம அந்தளவுக்கு நடிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்ற மாதிரி கெத்து காட்டிக்கலாம். கேரக்டர் வந்து உண்மைன்னு நினச்சி அந்தளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு அந்த ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ஏன்னா பக்கத்து வீட்டில் எல்லாருமே கூட அம்மாவை திட்டுவாங்களாம், என்னாச்சு ஏன் இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுறா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நேரில் ஆமாம், நான் கோவில் போகும்போது நிறையா பேர் இப்படி கேட்டாங்க, ஏன் அந்த குழந்தைக்கு இப்படி தோசை கொடுக்குறேன், ஏன் அந்த குழந்தைய வந்துட்டு நீ வாட்டர் டேங்க்லலாம் போடுறீங்க, உனக்கும் நாத்தனாருக்கும் வேலையில் அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அது அகெயின் அது வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, மிக்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு எமோஷன்ஸ். சீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா வீட்லேயும் நடக்கிறது வந்து நாத்தனாரும் இவங்களும் சண்டை போட்டு இருப்பாங்க, மருமகளும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் இந்த பிளான்லாம் பண்றப்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பயங்கர சாரே சொல்லும்போது அது கொலகார கூட்டம் அப்படின்னு அவ்வளவுதான் சொல்லுவாரு. அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா வந்து இப்போ வைஃப் வந்து வில்லி கேரக்டரா இருக்காங்க அப்படின்றப்ப ஹஸ்பண்ட் ரோல் வந்து ஒரு பாவப்பட்ட ரோல். ஒரு அமைதியாக தானே போகணும், அப்போது என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுட்டு போயிடுவார். இல்லை, எதிர்த்து எது கூட பேச மாட்டார். எதிர்த்து பேச மாட்டேன். பட் வந்து அந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு மாதிரி ஒய்ஃப்ட்ட திட்டு வாங்கும், ஆனாலும் அந்த திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அப்பப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணிக்கிறது நாங்கள். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னோடது. ஒரு பயப்படுற கேரக்டர், ஆனால் பயந்தாலும் பரவாயில்ல, மைண்ட் வாய்ஸ் நிறைய இடம் வெளியே சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒரு மாதிரி காமிக்கலாகவும் போயிட்டு இருக்கு. அப்படிதான் போய் இந்த ட்ராக்கே என்னோட வந்து முரளிங்கிறது வந்து ஒரு மாதிரி காமெடியாக, அட் சேம் டைம் வந்து ஒய்ஃபுக்கு ஒரு பயந்த கேரக்டரு, அது மாதிரி ஒரு நல்லா இருக்கும். எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். நான் இது வரைக்கும் பண்ணதில் எல்லாமே நெகட்டிவ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ் பண்ணியிருக்கேன், காமெடி இன்னும் பண்ணதில்லை. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நல்லா இருந்தது. என் சார் உங்களை செட்டில் அதிகமாக பார்க்க முடியல, எங்கே பார்த்தாலுமே நீங்கள் இருக்கீங்க. ஓ, நான் இன்னைக்கு தான் நினச்சேன், எப்பயுமே அப்படி தான் இருப்பாரா செட்டில்? நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம். செட்டில் எங்கே பெண்கள் இருக்காங்களோ,
எங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜென்ஸ் கிடையாது, எங்கள் ஃபீமேல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ ஒரு பிட்டு பேப்பரில் பெண்ணு அப்படின்னு பாதுகாப்பா அந்த இவர்கிட்ட நாங்கள் பாதுகாக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு தான் படாத பாடுபடுவோம். அதனால எங்கெல்லாம் பொண்ணுங்க இருக்காங்களோ இப்போ கூட தப்பா எடுத்துக்காதீங்க, உங்ககிட்ட பேசியிருப்பாரு, மனசாட்சியோட சொல்லுங்க, உங்க 2 பேர்கிட்ட அந்த ஆளு மூஞ்சி கூட திருப்பி காட்டியிருக்க மாட்டார். கரெக்டா? பாத்தீங்களா? இதான் இப்போ நீங்க பேசுங்க. கிருஷ்ணா இந்தாங்க. இன்ட்ரடக்ஷன் சூப்பரா இல்லை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பதில் சொல்லணும். கேரக்டரில் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து செட்டில் இருப்பார். கிருஷ்ணா தான் ஒரு கேரக்டர் பேர். அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும், எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருப்போம். ஆனால் எங்கள் வீடியோ எடுத்து அமுச்சு விட்ருவாங்க, சார்லேருந்து எல்லாருக்கும் அமுச்சு விட்ருவாங்க, என்னை வச்சு டெய்லி செய்வாங்க. அதே மாதிரி நிறைய 75% வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து நான் பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நல்லவன் போல் பாசிட்டிவ் பண்றது கஷ்டம் இல்ல? ஆமாம், ரொம்ப நல்லவன் போல் அமைதியாக மூஞ்ச மாற்றுறது கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நிறைய நெகட்டிவ் பண்ணதுனால ஆக்ரோஷமாக மூஞ்சி கத்தி அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இப்போது பாசிட்டிவாக பண்ணணுன்னும் போது ரொம்ப சார் சொல்லி கொடுக்குறத வச்சு தான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் ரெண்டாவது செட்டில் எல்லோரும் கூட ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். அதை தான் இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் டெய்லி நான் தான் மாட்டுவேன். ஓகே, ரொம்ப கலகலப்பான ஒரு செட்டாக இருக்குது. இதே மாதிரி இதே எனர்ஜி இதே சந்தோஷம் அண்ட் நிறைய இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். நீங்கள் எல்லாருமே எங்களுடைய செட்டுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் அலாட். அண்ட் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் டீம் பற்றியும் சொல்லியே ஆகணும். முக்கியமாக அது வந்து எங்களுடைய கேப்டன் டிரெக்டர் சார் பிரியன் சார் வந்து அவ்வளோ அழகாக எங்கள் எல்லாரையுமே வந்து கொண்டு போவார். யாருக்கு ஹெல்த் இஷ்யூ பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் தலையில் மனசில் மைண்டில் வச்சு ஞாபகம் வச்சு எல்லாருக்குமே அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணி கொண்டு போவார். ஸோ அது ஒன்று. அண்ட் டீம் மொத்தமும் சொல்லணும், எல்லார் பேரையும் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ எல்லாருக்குமே வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எங்களுக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே இவ்வளோ ஜாலியாக சிரிச்சிட்ருக்கோம். அண்ட் ஒரு கேரக்டர் மட்டும் அஸ்வின் என்னோட தம்பி ரோலாக பண்ணாங்க, அவர் மட்டும் இப்போ இல்லை, அது மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.